வராகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூலை மாசம் 6ஆம் தேதி சனிக்கிழமை. ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். நீங்க கேட்ட வரம் 9 நாட்களுக்குள்ள கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல 2 விதமான பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒன்னு, வழிபாடுகளை செய்ய முடிஞ்சவங்க என்ன பண்ணணுங்கிறத பத்தியும், வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க நினைச்ச காரியம் உடனடியா நிறைவேறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பத்தியும் 2 விதமான பரிகாரங்களை கொடுக்க போறேன். இந்த 2 பரிகாரங்கள்ல உங்களால எதை செய்ய முடியுமோ அந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் இன்னைக்கு நீங்க செஞ்சாலே போதும். 2 பரிகாரங்களையும் சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். சரி, இப்போ அந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாள்ல இருக்கக்கூடிய சிறப்புகளை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை. அது மட்டும் இல்லாம ஆஷாட நவராத்திரியோட முதல் நாள். இந்த ஆஷாட நவராத்திரி பாத்தீங்கன்னா நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த ஆஷாட நவராத்திரிக்கான பதிவு ஏற்கனவே நம்ம சேனல்ல 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நேத்து எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாததுனால கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொஞ்சம் நான் லேட்டா தான் ரிப்ளை பண்ணேன். அதே மாதிரி வீடியோவும் அப்லோட் பண்றதுல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிட்டு நிறைய பேருக்கு அது இன்னும் ரீச் ஆகல. உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு இந்த ஆஷாட நவராத்திரி நாட்கள்ல காலையில எந்திரிச்ச உடனேயே உங்க கைகளால நீங்க தொட வேண்டிய ஒரு பொருளை பத்தி ஒரு வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோல நம்ம வாழ்க்கை நாம நினைச்ச மாதிரி மேஜிக் போல மாறுறதுக்கு ஆஷாட நவராத்திரியில காலையில எந்திரிச்ச உடனேயே எழுத வேண்டிய ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த வார்த்தைய பத்தி இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் நான் உங்களுக்காக இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அந்த 2 வீடியோல சொல்லிருக்கக்கூடிய பரிகாரங்களும் ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய இந்த 9 நாட்களும் காலையில செய்ய வேண்டிய பரிகாரம். சப்போஸ் அந்த வீடியோவை இன்னைக்கு நீங்க பாக்குறீங்கன்னா நாளையில இருந்து அந்த பரிகாரங்களை செய்யறதுக்கு ஆரம்பிங்க. சரி, இப்போ இன்னைக்கு ஆஷாட நவராத்திரியோட முதல் நாள். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா 6, 7வது மாசம். அடுத்ததா வருஷத்துல இருக்கக்கூடிய கூட்டுத்தொகை, அதாவது 2, 2, 4 இத சேர்க்கும் போது நமக்கு 8ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில 786ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு தேதியிலேயே நமக்கு வருது. இது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்பு இருக்கக்கூடிய நாளா இந்த நாள் நமக்கு இருக்கு. இந்த 786ங்கிற நம்பரை பத்தி நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்ல. ஏற்கனவே நம்ம சேனல்ல இது சம்பந்தமான பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நாம நினைச்ச காரியத்தை அப்படியே நமக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் தான் இந்த 786. அந்த வகையில இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கு. இப்படிப்பட்ட நாள்ல நாம கேட்ட வரம் 9 நாட்களுக்குள்ள நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய வழிபாடு என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொல்ல போற வழிபாட சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ணணும். அதாவது பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க செய்யக்கூடாது. பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் ஆயிருந்தா செய்ய வேண்டாம். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தா கட்டாயமா இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்துல உங்க வீட்ல பூஜை அறையில நீங்க செய்யுங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு தட்டை நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பட்டை பவுடர், சினமன் பவுடர் நமக்கு தேவைப்படும். இந்த பட்டை பவுடர் சூப்பர் மார்க்கெட்ல உங்களுக்கு ரெடிமேடா கிடைக்குது. அதை வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே உங்க வீட்ல பட்டை பவுடர் இருந்தா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். உங்க வீட்ல பட்டை பவுடர் இல்லைன்னா நீங்க இப்ப சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பட்டையில இருந்து 2 துண்டு எடுத்து அதை 1-2 பவுடர் பண்ணிட்டு இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. நமக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடர் தேவைப்படும். அடுத்ததா நமக்கு ஒரு பேப்பர் தேவைப்படும். கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும்.
அடுத்ததா எழுதுறதுக்கு ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, இது மூணுல எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல தேவையான பொருட்களை பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு உங்க பூஜை அறைய எப்பயும் போல ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம், வழிபாடுகளை செய்யாதவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி வாராகி அம்மாவோட திருவுருவ படம், திருவுருவ சிலை இல்லாதவங்களும் தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ இந்த பரிகாரத்தை நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் செய்யணும். எந்த வேண்டுதல் உங்களுக்கு இருந்தாலும் அது 9 நாட்களுக்குள்ள நிறைவேறதுக்கு நீங்க தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யலாம். அது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, பணவரவு அதிகரிக்கிறதா இருந்தாலும் சரி, திருமணம் நடக்கிறதுக்கு, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, வேலை கிடைக்கிறதுக்கு, காலேஜ்ல சீட் கிடைக்கிறதுக்கு, இப்படி எந்த வேண்டுதலுக்கு வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். உங்க பூஜை அறையில நீங்க எப்பயும் போல விளக்கேத்தி வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஆஷாட நவராத்திரியோட முதல் நாள் கலசம் வச்சு வழிபாடு செய்யறவங்க அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க. இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அத ஒரே ஒரு வார்த்தையில நீங்க எழுதிக்கோங்க. இப்படி உங்க வேண்டுதலை எழுதினதுக்கு அப்புறமா அதுக்கு கீழே நன்றி 786 அப்படிங்கிற நம்பரை எழுதி இந்த பேப்பரை நீங்க மடிச்சுக்கோங்க. இப்ப இந்த பேப்பரை உங்க கையில வச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அந்த வேண்டுதல் 9 நாட்களுக்குள்ள நிறைவேறணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க தட்டு எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த தட்டுல இந்த பேப்பரை வச்சுக்கோங்க. முதல்லயே தட்டுக்கும் அகல் விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் பொட்ட வச்சிருங்க. இப்போ அந்த தட்டுல நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய பேப்பரை வச்சு அதுக்கு மேல பட்டை பவுடரை நீங்க போட்டுருங்க. இப்போ இந்த பட்டை பவுடருக்கு மேல அகல் விளக்க வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபத்தை ஏத்தி வைங்க. இந்த மாதிரி இந்த தீபத்தை தொடர்ந்து 9 நாட்களுக்கு நீங்க ஏத்தி வைக்கணும். இந்த 9 நாட்களும் நடுவுல நீங்க அசைவம் சாப்பிடுறத தவிர்த்துக்கணும். மறக்காம தினமும் சாயங்காலம் இந்த தீபத்தை நீங்க ஏத்தி வைங்க. இந்த தீபம் கிழக்கு அப்படி இல்லைன்னா வடக்கு பார்த்த மாதிரி எரியற மாதிரி பாத்துக்கோங்க. அரை மணி நேரம் இந்த தீபம் எரிஞ்சா கூட போதும். நடுவுல பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்துச்சுன்னா அப்ப உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வேற யாரையாவது விளக்க ஏத்தி வைக்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, அந்த 3 நாட்களுக்கு மட்டும் நீங்க விளக்கு ஏத்துறத விட்டுட்டு அதுக்கு அடுத்தடுத்த நாட்களுக்கு விளக்கேத்துங்க. இந்த மாதிரி தொடர்ந்து 9 நாட்களுக்கு செய்யணும். இப்ப சப்போஸ் நீங்க 4 நாள் இந்த தீபத்தை ஏத்தி வச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா அந்த 3 நாட்களுக்கு நீங்க விட்டுருங்க. அதுக்கு அடுத்து நீங்க ஏத்தக்கூடிய விளக்க 4வது நாள்னு சொல்லி கணக்கு வச்சுக்கிட்டு மொத்தமா 9 நாட்களுக்கு இந்த தீபத்தை நீங்க ஏத்தி வைங்க. 10வது நாள் காலையில எந்திரிச்சு நீங்க குளிச்சதுக்கு அப்புறமா இந்த அகல் விளக்கை எடுத்து சுத்தம் பண்ணி மற்ற பரிகாரங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி அந்த அகல் விளக்குக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பட்டை பவுடரை கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. கூட அந்த பேப்பரையும் சேர்த்து நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா அந்த பேப்பரை எரிச்சிட்டு சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லி நீங்க ஊதி விட்டுருங்க. சரி, இப்ப வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க இன்னைக்கு என்ன செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறதுக்கான ஒரு சிஜில் சிம்பலை கொடுக்க போறேன். இந்த சிஜில் சிம்பலை சிம்பிளா உங்க கையில இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க வரைஞ்சுகிட்டாலே போதும். இந்த சிஜில் சிம்பலை இன்னைக்கு எந்த நேரத்துல வரையணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாள் ஃபுல்லா எந்த டைம்ல வேணாலும் நீங்க வரையலாம். அதே மாதிரி எத்தனை முறை வேணாலும் வரையலாம். மறக்காம நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வரைஞ்சிட்டு நீங்க தூங்குங்க. இது இன்னமுமே உங்களுக்கு அற்புதமான பலன்களை நிச்சயமா கொடுக்கும். சரி, இப்ப நான் சொல்ல போற இந்த சிஜில் சிம்பலை வரையறதுக்கு நமக்கு எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம். ஆண்கள் பெண்கள் இப்படி யாரு வேணாலும் செய்யலாம். முதல்ல உங்க கை கால் முகத்தை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இப்ப நம்ம கையில வரைய போற பரிகாரத்தை தான் பார்க்க போறோம். அதனால நமக்கு ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, இது மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். இப்ப அமைதியான இடத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா நான் முன்னாடியே அந்த முதல் பரிகாரத்துக்கு சொன்ன மாதிரி ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கோங்க. பாசிட்டிவா நேர்மறையான வார்த்தைகளை மட்டும் உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்கோங்க. கடன் தீரணும்னு நினைக்கிறதுக்கு
பதிலா பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிஜில் சிம்பலை உங்க இடது கை லெப்ட் ஹேண்ட்ல மணிக்கட்டு பகுதியில வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன் அந்த இடத்துல அந்த சிஜில் சிம்பலை வரைஞ்சிட்டு அந்த சிஜில் சிம்பலுக்கு கீழே 786 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பர் எழுதிக்கோங்க. இந்த பரிகாரம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க செஞ்சாலே போதும். இதுவே உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். எந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னாலும் நம்பிக்கையோட செய்யுங்க. நிச்சயமா நீங்க கேட்ட வரம் 9 நாட்களுக்குள்ளேயே கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.